சென்னையில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட ஹோட்டல் அதிபர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. சென்னை மடிப்பாக்கத்தில் கடந்த 11ஆம் தேதி போதைப் பொருட்களுடன் 4 பேரும், 19ஆம் தேதி போதைப் பொருள் டீலர்கள் சீனிவாசன் மற்றும் மகாதேவன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இவர்களுக்கு சப்ளையராக யார் உள்ளனர் என்று தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் போதைப் பொருள் கடத்தல் மன்னனாக செயல்பட்டு வந்த திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த ஹோட்டல் அதிபர்கள் ஜெயினுலாப்தன், அவரது சகோதரர் முகமது ரமால் மற்றும் ஷேக் அப்துல்லா ஆகிய 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு தகவல்கள் அம்பலமாகின. ஆரம்பத்தில் எலக்ட்ரானிக் பொருட்களை கப்பல் மூலமாக கடத்தி வரும் குருவியாக செயல்பட்டு வந்த இவர்கள் பின்னர் 10 ஆண்டுகளாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர். மும்பை துறைமுகம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து கப்பல் மூலமாக சென்னை பாரிஸுக்கு போதைப் பொருட்களை கடத்தி வந்து கைமாற்றி வந்துள்ளனர். மேலும் மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்களை சென்னையிலிருந்து கப்பல் மூலம் வெறும் 100 சதுரடி நிலத்துல விவசாயமா? இங்க ஒருத்தர் சிப்பி காளான் மூலமா மாசம் 50,000 சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மலேசியா, தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தியதும் அம்பலமாகி இருக்கிறது. இதுவரை 10க்கும் மேற்பட்ட முறை மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை கடத்தி பெரும் லாபம் ஈட்டியிருப்பதாக வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளனர். போதைப் பொருளுடன் சிக்காமல் எப்படி தப்பிக்கின்றனர்? கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தில் ஹோட்டல்கள் உள்ளிட்ட சொத்துக்களை வாங்கினார்களா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.